அப்புறமா உரைச்சுவடியில் எழுதி வச்சு புஸ்தகம் வந்து புஸ்தகத்தை பார்த்து இந்த மாதிரி இன்னைக்கு வெறும் வந்துடுத்து. சப்த ரீதியாவே சொல்றச்ச சொல்றவாள்கிட்ட ஏதோ ஒரு குறை இருந்தாலோ இல்லாட்டி படிச்சுக்கிறவாள்கிட்ட ஏதோ குறை இருந்தாலும் அப்படியே பாடமாயிரும்ல. மாறவே மாறாது. ஏன்னா பாக்கி பாராயணத்துக்கு ஒரு இடத்துக்கு போனான்னா அப்போ தெரிஞ்சவன் தெரியாதவள்லாம் சின்ன பையங்களாக இருப்பா, தெரிஞ்சவாள்லாம் பெரியவாளாக இருப்பா. அங்கே போய் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுவா. இப்போ சமஸ்கிருதம் தான் இதில் பொருந்திச்சா அல்லது சமஸ்கிருதம் நம்ம வந்து அந்த ஒரு சப்தம் இருக்குது, அந்த சப்தத்தை முழுசாக நம்ம வந்து புரிஞ்சிக்கும் போது சமஸ்கிருதமாக நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா சமஸ்கிருதங்கிற லாங்குவேஜ் தான் பொருந்துதா, எந்த லாங்குவேஜும் பொருந்துமா? லாங்குவேஜுங்கிறது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தானே சொல்கிறேன் இல்லைங்க. எந்த ஸ்கிரிப்டில் வேணாலும் எழுதலாம். அந்த 4 எழுத்து இருக்கணும். ஆனால் தமிழில் அது கிடையாது. காங்கா சாங்கா தான். இந்த காக்கும் ஞாக்கும் நடுப்புற 3 எழுத்து இருக்கு. க க க. அப்போ காங்க சாங்க. சாக்கும் ஞாக்கும் நடுப்புற ச ஜ ஜ 3 எழுத்து. டானா ட ட டனா. அப்புறம் அப்புறம் டானா தானா. தாக்கும் நாக்கும் நடுப்புற த த த. பாமா ப ப ப. இது வந்து பாரதி தமிழ்நாட்டில் தான் இந்த பாஷை இல்லையே தவிர பாக்கி ஆந்திராலேருந்து ஆரம்பித்து பாரத தேசம் முழுக்க 5 எழுத்து இருக்குது.